நம்மள பல பேருக்கு என்ன பண்ணலாம், ஏது செய்யலாம், எந்த கடவுள்கிட்ட போகலாம் அப்படின்றது இருக்குது. உண்மையிலே சொல்றேன். நான் சொல்றேன் முருகரும் சரி, சிவனும் சரி 2 பேரும் நமக்கு 1000 பரீட்சைகள் வைப்பாங்க. அந்த பரீட்சைகள நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னா, நமக்கு மன உறுதி வேணுங்க. மன உறுதி இருந்தா மட்டும் நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியும். ஐயோ! இவருக்கு தினம் பூஜை பண்றேன், தினம் வேல்மாறல் படிக்கிறேன், தினம் சஷ்டி கவசம் படிக்கிறேன். ஆனால் நான் இப்படியே தான் இருக்கேன். எனக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை. தினம் சிவபுராணம் படிக்கிறேன், தினம் கோவிலுக்கு போகிறேன், தினம் வேலைக்கு போகிறேன். எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல அப்படின்னு ஒரு நாளும் நம்ம மனம் தளரவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து அடுத்த நாள் நமக்கு அந்த மந்திரத்தை படிக்க வைக்கிறதுக்கே அவர் நமக்கு அருள் கொடுக்குறாரு என்று தான் அர்த்தம். வாழ்க்கையில் நம்மளோட கீழே இருக்கவங்கள நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டு 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லையா அவனுக்கு வாங்கித்தாங்க. நம்மளால் முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சேன்னா இறைவன் நமக்கு எப்போதும் துணையாக இருப்பார் என்று நான்